கருமாரிதாயே வணக்கம். கருமாரி எல்லையில இருந்து அருள் வாக்கு சொல்லும் அம்மா பேசுகிறேன். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சால்வ் ஆக்குறது நம்மளுடைய முதலமைச்சரோட கடமை. நன்றாக எல்லா மக்களுக்கும் அருமையான ஒரு செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அருமையான செய்திகளை செயல்படுத்தி கொண்டு வந்து நம்மளுடைய நாட்டுகளே நன்றாக தெரிய வைக்கணும். அதுபோல தளபதி விஜய் அப்படின்றாவே நம்மளுக்கு அருமையான ஒரு பேரு, அது உலகத்துக்கு மறக்க முடியலாத ஒரு பேரு. எப்போதும் இந்த அம்மா ஆசீர்வாதம் அந்த தளபதிக்கு இருக்கு. இப்போது பாரதி ராஜா அவர் காலமானதை நம்மளால மறக்க முடியலாத ஒரு செய்தி. அந்த துக்கத்தை நம்ம இன்னும் மறக்காமல் இருக்கிறோம். அந்த பாரதி ராஜாவுக்கு ஒரு அரசு மரியாதைகளை கொடுத்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு அரசு மரியாதைகளை கொடுத்து அடக்கம் செய்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக பெற்றது உலக மக்களுக்கு. அதுபோல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு துக்கம். என்ன துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கியராஜ். அந்த பாக்கியராஜ் கையால தாங்க நான் அவார்டு வாங்கினேன். எங்க வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில வாங்கினேங்க. எனக்கு அவார்டு கொடுத்தாங்க, தேரி எடுத்து எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. பாக்கியராஜ் கையில நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு பாருங்க, அடுத்த துக்கத்தை பாக்கியராஜ் மூலியமாக ஒரு துக்கமா போயிடுச்சு. இதுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் விஜய் அவர்கள் அரசு மரியாதையோட அடக்கம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்கள். அருமையான ஒரு செய்திகள், அருமையான வாக்குகள், அருமையான அறிவு, இதெல்லாம் படைத்து நம்மளுடைய உலகத்தை தேடி எடுத்து